கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய அந்த பண்டிகையாக இருந்தால் கூட இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலேயோ இல்லை முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய துபாய், சவுதி எல்லா நாடுகள்லையுமே கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறது அரசு விடுமுறையாக கொடுக்குறதுக்கு காரணம் வந்துட்டு உலகம் முழுவதுமே வந்துட்டு கிறிஸ்தவர்கள் பரவி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கிறிஸ்மஸ்னால் என்ன, அதை எப்படி கொண்டாடுவாங்க, எதுக்காக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னவெளி அப்படிங்கிற பகுதியில் அந்தோனியார் சர்ச்சில் இப்போ ஃபாதராக இருக்கக்கூடிய ஃபாதர் சகாயா ஜோரம் அவர் நமக்கு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சின்னவெளி பகுதியை பற்றி ஒரு சின்ன விளக்கம். சின்னவெளி பகுதி அப்படிங்கிறது அந்த ஏரியா வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவளங்குறிச்சி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அழகிய கிராமம் தான் சின்னவெளி அப்படிங்கிற அந்த ஏரியா. அந்த சின்னவெளி பகுதியை பொறுத்தளவுக்கு சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்துட்டு அந்த சின்னவெளி பகுதியில் வந்து குடியேறாங்க. தன்னோட திருப்பணிக்காகவும் ஜெபம் பண்ணுறதுக்காகவும் பக்கத்தில் சர்ச் இல்லாதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளி ஆற்றை தாண்டி போய் கரியப்பட்டத்தில் போய் பூஜை பண்ண வேண்டியது. ஸோ இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு, சில வருஷங்கள் போகுது. அப்போது ஒரு பெரிய புயல் வருது. புயல் வந்து அந்த கரியப்பட்டணத்தில் இருக்க அந்த சர்ச்சுங்கிறது இப்போ இருக்க மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்காதுல்ல, அப்போலாம் சின்ன சின்ன குடிசை தானே, சின்ன கட்டடம் சின்ன குடிசை தான் சர்ச் அப்போது. ஸோ அப்போ பெரிய புயல் வந்துட்டு அந்த கரியப்பட்டினம் இந்த சின்னவெளி பகுதியெலாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுது, பாதிக்கு மேலே அடிச்சுட்டு போயிடுது. இப்படியே சில வருஷங்கள் போயிட்டுருக்கு. அந்த பகுதியில் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் குடியேறாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க, நமக்கு ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது 1950 வருஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறாங்க. அந்த புதூரில் இருக்கிறது தான் பெரிய சர்ச்சு. அதோட கிளை சர்ச்சு மாதிரி வந்துட்டு சின்னவெளி பகுதியிலையும் கட்டுறாங்க. சின்னவெளி பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னவெளி பங்கு அப்படிங்கிறது சின்னவெளி சர்ச், அதாவது சின்ன சர்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அது சில வருஷங்கள் ஆக அந்த சின்னவெளி பகுதியில் வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அந்த சின்னவெளி அந்த சர்ச்சுக்கு அடிக்கடி நிறையா போகிறது வர்றது அப்படி நிறையா இருக்கிறதுனால இந்த சின்னவெளியை தனி சர்ச்சாகவே அறிவிச்சிடுறாங்க. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் புதூருக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி வருவதனால இந்த சின்னவெளி அப்படிங்கிற சர்ச்சை வந்துட்டு தனி சர்ச்சாகவே அறிவிச்சிடுறாங்க. வள்ளியாறு அரபிக் கடலோரம் கலக்கும் பொலிமுகமாக சின்னவெளி கடற்கரை இயற்கையிலே அழகு நிறைந்தது. கடற்கரையை கண்டுகளிக்க வரும் மக்கள் அனைவரும் வியந்து நோக்கும் வண்ணம் கடற்கரை சாலையிலே இவ்வாலயம் அமைந்துள்ளது தனி சிறப்பு. இப்பங்கின் ஊர்வகை சொத்து பண்டைய திருவாங்கூர் சமஸ்தானத்தால் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் மரம், பெத்லஹேமில் அந்த ஞானிகளை வழிநடத்திய விண்மீன்களின் அடையாளமாக இல்லங்களில் தொங்க விடப்படுகின்ற அந்த நட்சத்திரம் ஸ்டார் என்று சொல்லுவார்கள். இன்னும் மிக அழகூட்டும் வகையில் கிறிஸ்மஸ் தாத்தா மிட்டாய்களுடனும் அந்த கிஃப்ட் பரிசு பொருட்களுடனும் சிறு பிள்ளைகளோடு உலா வருவது, அவர்களோடு இணைந்து சிறு குழந்தைகளோடு பெரியவர்களும் இணைந்து பாடல்களை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசு எங்களோடு பிறக்க இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடாக கேரல்ஸ் அந்த பாடல்களை பாடுவதும் கிறிஸ்மஸ் குடில்களை ஏற்படுத்துவதும் இன்னும் கூடுதலாக அவற்றை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் கிறிஸ்மஸ் குடிலை அவர்கள் ஏற்பாடு செய்வது வழக்கமாக இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. அதனையும் தொடர்ந்து கிறிஸ்மஸ் விழா என்று சொன்ன உடனேயே இந்த திருவருகை காலத்தில் இருக்கக்கூடிய 4 வாரங்களையும் தனியாக பிரித்து முதியோர் கிறிஸ்மஸ், இளையோர் கிறிஸ்மஸ், சிறார் கிறிஸ்மஸ் என்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் விளையாட்டுகள், போட்டிகள், அவர்களுக்கு இந்த பரிசு பொருட்கள், இந்த நாளில் இன்னும் குறிப்பாக இந்த 1 மாதம் காலமாக கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும் பரிசுகளை கொடுப்பதும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் அம்சமாகும். எதற்காக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா? இறைவன் இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார். இவர்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், நான் அவர்களோடு தந்தையாக இருப்பேன் என்று கொடுத்த அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த மக்களை வழிநடத்த தொடக்கத்தில் தலைவர்கள்,
அதனைத் தொடர்ந்து நீதி தலைவர்கள், அதற்கடுத்த மக்களை வழிநடத்த அரசர்கள், அதற்கு பிறகு இவர்கள் திசை மாறி தடமாறி செல்லுகின்ற பொழுது அவர்களை நன்முறையில் வழிநடத்தி மீண்டுமாக அவரோடு இணைப்பதற்காக கொடுத்தவர்கள் தான் இறைவாக்கினர்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் விட்டு சென்ற பாதைகளாக இருந்தாலும் அந்த உறவில் விரிசல் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் அந்த உறவு என்பது முறிந்த நிலையில், விரிசல் அடைந்த நிலையில் இந்த உறவுகளை ஒன்று சேர்க்க இறுதியாக இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த மகன் மான் உடல் எடுத்த அந்த நாளை தான் கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்லுகிறோம். எனவே இந்த மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்து கொள்ளுகிறார். எனவே அந்த அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னி என்று சொல்லுகின்ற வகையில், எப்பொழுதுமே அவள் கன்னியாக இருக்கின்ற வகையில் பிறக்கின்ற பொழுதே பாவம் அறியாதவளாக அன்னை மரியாளை வளர்த்தெடுத்து தேர்ந்தெடுத்துகிறார் இந்த பணிக்காக. இவர்களுக்கு ஒரு கணவராக சூசை மாமுனி புனித சூசையப்பரை தேர்ந்து கொள்ளுகிறார் முதிர்ந்த வயதில். இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தூய ஆவியாரால் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தையாக கிறிஸ்து பிறக்கிறார். அந்த விழாவை தான் கிறிஸ்துமஸ் விழா என்று சொல்லுகிறோம். இவங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. கோட்டாறு மறை மாவட்டத்தின் ஒரு சிறிய பங்குதான் எங்கள் ஊர் சின்னவிளை பங்கு. சின்னவிளையில் 13 ஆம்பியங்கள் இயங்கி வருகின்றது. இறை மக்கள் அனைவரும் இறை பக்தியுடனும் இறை அன்புடனும் இந்த ஊரை சமாதானத்துடன் வழிநடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் இறை பக்தியில் தனி சிறப்பு உண்டு. அதிலும் மிகவும் முக்கியமானது டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை, பிறப்பை எதிர்பார்த்து மக்கள் அனைவரும் ஆயத்தமாகின்றனர். இயேசு பாலனை ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டு சென்று அங்கேயமாக சேர்த்து ஜெபம் செய்து இல்லத்திலும் மனத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஆயத்தமாகின்றனர். பிறந்த குழந்தைக்கு அன்பளிப்பு கொடுப்பது வழக்கம். அதே போல இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவருக்கு நாம் கொடுக்கும் அன்பளிப்பு நம்மளுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் தான். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறக்க போகின்றார். இந்த பிறப்பை கொண்டாடும் விதமாக சிறப்பு வழிபாடு, சிறப்பு போட்டிகள், சிறப்பு விருந்து, சிறப்பு நடனங்கள் இவை அனைத்திற்கும் மக்கள் ஆயத்தமாகின்றனர். கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்ட் தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக ஜெபித்தலும் அவர்களுக்கான பரிசுகள் வழங்குதலும் இதற்காகவும் ஆயத்தமாகின்றனர். கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்த்து சிறு குழந்தைகள் பரிசு வாங்கவும் இனிப்புகள் வாங்கவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். பாலன் இயேசு பிறக்க போகின்றார் என்ற சந்தோஷத்தில் சிறு குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் இணைந்து இல்லம் இல்லமாக சென்று இனிப்புகளை வழங்கி மகிழ்கின்றனர். ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு அன்று சிறப்பு வழிபாடு முடிந்ததும் கேக்கு கட் பண்ணி அனைவரும் பகிர்ந்து கொள்கின்றனர். அதன் பிறகு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கடற்கரையில் கூட்டமாக சென்று குடும்பமாக கடலில் குளிப்பதும் நடனம் ஆடுவதும் இவ்வாறு இனிப்புகளை உண்ணுவதும் இவ்வாறு கிறிஸ்து பிறப்பை சிறந்த முறையில் கொண்டாடுகின்றனர். Merry Christmas.